யெகோவாயீரே, எல்லாம் நீரே, பார்த்து கொள்வீரையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு சம்பவித்தது என்று அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபடியினால் குறிப்பாக கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி போட்டார். பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேக நாடுகளுக்கு, அநேக கிராமங்களுக்கும், அநேக பட்டணங்களுக்கும் அவர் ஓடி சுவிசேஷம் சொல்லுகிறவராக, சுவிசேஷத்தை செய்கிறவராக காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாம் எழுத வேண்டும் என்று தீர்மானித்து அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலை கொண்டு செல்லும்படி கர்த்தரை அதற்கு அனுமதி அளிக்கிறவராக காணப்பட்டார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறார் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் கேள்விகளை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி போடுகிற காரியமா இருக்கிறது. அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் இங்கே சொல்லுகிறதான பொழுது, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் கட்டுண்டவராக இருக்கிறதான பொழுது அரண்மனையில் இருக்கும் எங்கும் உள்ளவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? காரணம், அந்நாட்களில் சிறைச்சாலை கைதிகள் சிறையில் அடைப்பட்டு இருக்கிறதான பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறதான அதிகாரிகளோடு கூட தங்களுடைய சங்கிலியால் கட்டப்பட்டு காணப்படுவார்கள். சிறை கைதிகள் தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி செய்கிறவர்களாக இருந்தபடியினால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு சிறைச்சாலை தலைவரும் வேலை செய்யும் பொழுது பவுல் விடாமல் சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக இருந்திருக்க கூடும். இப்படி ஒவ்வொரு நேரமிட்டு நேரம் வேலைக்கு கடந்து வருகிறவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறதை கேட்டு அந்த வார்த்தைகளை சிறைச்சாலை தலைவர்கள், பணிபுரிகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சுவிசேஷத்தை அரண்மனைக்கு எடுத்து செல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படியாக சிறைச்சாலை அனுபவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும்படியாக கர்த்தர் மாற்றி போட்டார். இதே போலத்தான் நாமும் கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும், கடினமான சந்தர்ப்பங்களும் நன்மைக்கு ஏதுவாக முடியும்படியாய் கர்த்தர் மாற்றி போட வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஊழியத்தின் பாதையிலே, உங்கள் வாழ்க்கையின் பாதையிலே எந்த கடினமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் உங்கள் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறதான பொழுது அவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி போட அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நன்மை என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அவைகளை நன்மையாய் மாற்றுவார். விசுவாசியுங்கள், அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சகலவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகல சம்பவங்களையும் என் தேவனின் நன்மையாக மாற்றப் போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே, சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்ட பொழுதும் அதை நாட்களிலே அநேகருக்கு நன்மையாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரால் எழுதப்பட்டதான அநேக
நிருபங்கள் இன்று அநேகரை தேற்றுகிறது, அநேகரை ஆறுதல் படுத்துகிறது. அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் நீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள், பலவிதமான கண்ணீரின் பாதை, எனக்கு ஏன் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் சகலவற்றையும் நன்மையாக நீர் மாற்றுவீராக. அவருக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தின் தேவன் கொடுப்பீராக. நீர் பேசும் நன்மையாக முடிய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.